டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி, ஞாயிறு லீவு வருது. இந்த மாரி லீவு நேரத்தில அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கருக்கு முறுக்குன்னு செஞ்சு குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுங்க. நொறுக்கி தள்ளிருவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கடைகள்ல கிடைக்கிறது ரொம்பவே ரேர் ஆயிருச்சு. அதனால வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்க போட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நெய்க்கடலை நெய்க்கடலை பொய்க்கடலை கிடையாது, நெய்க்கடலை தான் செய்ய போகிறோம். அதுவும் நெய்யில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். நெய்யின்னா எண்ணெய், அந்த எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். அதுக்காக நெய்யிலேயே நம்ம பொரிக்க போகிறதில்ல. அந்த எண்ணெய் அப்படின்றது தான் ஷார்ட்டாக நெய்க்கடலை அப்படின்னு சுருக்கி சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த நெய்க்கடலை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். இந்த கடலைப்பருப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்துருக்குறோம். வெயிட்டில் 250 கிராம் இருக்கும். அந்த பருப்பை நல்லா ஒரு 2 தடவை முதலே கழுவிடலாம். கழுவிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அப்படி ஊறினா தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நல்லா ஊறி இருக்கான்னு பார்த்து நல்லா சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உள்ள வரைக்கும் நல்லா டக்குன்னு கடிக்கும்போது நல்லா பஞ்சு மாதிரி சட்டுன்னு கடிப்படுது. அதனால நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஊறின கடலையை அப்படி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடணும். பருப்பு நல்லா இப்படி ஊறி நல்லா வெந்திருக்கணும். வந்துருச்சோ, இப்போ நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ கடலைப்பருப்பை வந்து நம்ம கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டிருந்தோம். கிணத்துக்குள்ளே கிடந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிணத்துக்குள்ளே கிடந்தது எல்லாத்தையுமே அரிச்சிட்டு நம்ம தனியாக அப்படியே குளிப்பாட்டி வெளியே எடுத்தாச்சு. இப்போ குளிப்பாட்டி எடுத்த அந்த நம்ம கடலைப்பருப்பை வந்து நல்லா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இது மாதிரி நல்லா நூல் வேட்டியை நல்லா விரிச்சுக்கங்க. சதுரமாக விரிச்சிட்டு நம்ம இங்கே கடலைப்பருப்பு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம். அதை போட்டுருங்க. எப்படினாலும் அந்த தண்ணி வந்து அதில் இருக்கும், லேசாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம தோட்டி தான் எடுக்கணும். ஆமாம், அது பருப்புக்கு ஜலதோஷம்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம சாப்பிட்ணும்ல எண்ணெயில் போட்டு. நமக்காகத்தான் அதை வந்து நம்ம எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிறணும். அதெல்லாம் நல்லா பரப்பி விடுங்க. கடலைப்பருப்பை நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா அகாலமாக பரப்பி விட்டுருங்க. அந்த தண்ணியை பூரா நல்லா உறிஞ்சிரும். அதுக்கு ஒரு பக்கமே தண்ணி. இப்போ நம்ம அப்படியே விரிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா தண்ணி ட்ரை ஆயிரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அவசரன்றதுனால அப்படியேவும் எல்லாத்தையுமே இப்படி போட்டு துவட்டி விட்டுருங்க. நல்லா அந்த காட்டன் துணியில் போட்டு துவட்டிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். அவ்வளோதான். அதுக்காக இந்த மாதிரி நல்லா, அதாவது ஈரப்பதமே இருக்கக்கூடாது கடலையில், அந்த அளவுக்கு துவட்டி எடுத்துடணும். இப்போ நம்ம அந்த வெள்ளை வெட்டியில் பருப்பை வந்து நல்லா உலர்த்தினோடனே மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு உணர்ந்துருக்கணும், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. மாதிரி நம்ம கையில் தொட்டோம்னா கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பருப்பு ரெடியாக உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து பருப்பு நல்லா முங்கி வேகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நம்ம சாதாரணமாக வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் எடுத்துருக்கேன். நீங்கள் எதனாலும் எடுத்துக்கோங்க. சமையல் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஆமாம், ஏன்னா இது வந்து நம்ம அந்த நல்லா ஊறின பருப்பை உள்ளே போடும்போது டக்குன்னு சூடு கப்புன்னு இறங்கிடும். அப்போ கப்புன்னு இறங்கும்போது பொரிஞ்சு வராது. ரொம்ப நேரம் பரவடியாகவும் மங்கினீங்கனாக்கா அது வாட்டுக்குள்ள வெந்துக்கிட்டே இருக்கணுமோ, நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்ச மாதிரி வந்துட்டுருக்கோம். அதனால் சூடு நல்லா இருக்கணும். நம்ம உடனேவும் மொத்தமாக எல்லாத்தையும் தட்டிடாதீங்க. இப்போ நம்ம அப்படியேவும் இந்த ஜல்லிக்கரண்டி ஏற்கனவே வச்சுருப்பீங்க, அந்த ஜல்லிக்கரண்டிலே அள்ளுங்க. மாதிரி அள்ளிட்டு அப்படியே எண்ணெய்க்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியேவும் உள்ளே இறக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த ஈரத்தோடு போகிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பொஃப்னு மேலே வரும். அதனால தான் ஆரம்பத்தில் மொத்தமாக தட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நம்ம இப்படி உள்ளே போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அந்த சலசலப்பு, அந்த எண்ணெயோட சலசலப்பு இறங்கின உடனே அடுத்த ரவுண்டு நம்ம அள்ளி போடணும். இப்போ இறங்கிருச்சா, இறங்கின உடனே மறுபடியும் அடுத்த ரவுண்டு உள்ளே போடுறோம். அவ்வளோதான். போட்டோடனே மறுபடியும் எண்ணெய் மேலே இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த அளவுக்கு பொங்கி வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம்னா, நீங்கள் ஏதோ ஒரு 2-3 ரவுண்டாக கூட பொரிச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2-3 ரவுண்டாக கூட பொரிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே ரவுண்டில் பொரிக்கிறேன். கைட்டு அள்ளி போடும்போது சில நேரம் தெரிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த கரண்டிகிட்டே அந்த மாதிரி அள்ளி போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா பருப்பையும் உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரே இடத்துல கிடந்துடாமல் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா பொரிஞ்சு வரணும்.
இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா அந்த ரொம்ப சலசலப்பெல்லாம் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம ஒரே இடத்துல குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்காத அளவுக்கு லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ கலந்து விட்டு நல்லா இந்த அளவுக்கு இன்னும் பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை வந்து மீடியமாக கொஞ்சம் குறைச்சிருங்க. இப்போ நமக்கு அந்த மீடியமுக்கு மாற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நமக்கு ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா சலசலப்பு அடங்கிரும். பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ சலசலப்பு இருந்துச்சு, இப்போ நல்லா அந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கிரும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது வந்து மறுபடியும் சூடாக இருக்குது, ஆனால் நமக்கு ஆறும்போது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், அரிச்சு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா நெய்க்கடலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சாலே லைட்டாக அந்த இடத்துல இந்த ஒரு பபுள்ஸ் வரும். லைட்டாக அங்கங்கே ஒரு வீங்கி தெரியும் பபுள்ஸு. இப்போ மறுபடியும் நம்ம அந்த வெள்ளை துணி நம்ம பொரிக்கிற நேரத்துக்குள்ளே நல்லா வெயில் அடித்ததுனால காஞ்சிருச்சு. மறுபடியும் அதே துணியில் தான் நம்ம லைட்டாக அந்த எண்ணெய் எப்படினாலும் நம்ம நெய்க்கடலை பொரிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும். அந்த எண்ணெயை வடிகட்டினாலும் அந்த எண்ணெய் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் நல்லா உலர்த்தி எடுத்துருங்க. இப்போ நல்லா லேசாக இதையும் தோட்டி எடுத்துடலாம். அப்படியேவும் இப்போ நம்ம உலர்த்தியாச்சு. மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா கலவை சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம வந்து காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க, குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, இது உப்பு வந்து இந்த உப்பு கருப்பு உப்பு, அது நல்லா நைஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு நெய்க்கடலைக்கு அதை சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த உப்பு வந்து இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. அவ்வளோதான் நமக்கு மசாலா. நீங்கள் இதில் வந்து வீட்டில் சாட் மசாலா நீங்கள் எது ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூவிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். மசாலாலாம் சேர்த்தாச்சு, கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இல்லாட்டி நல்லா இப்படி கூட கலந்துக்கலாம். அந்த மேலே வந்து அப்படியே அந்த ஒட்டி இருக்கணும். கருவேப்பிலையை மட்டும் உருவி உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் நெய்க்கடலை அப்படியேவும் பொரிச்சு ரெடியாக சூப்பராக இருக்குது. அப்படியே 5-6 அப்படியே கையில் எடுக்கிறோம். அந்த நெய்க்கடலை டேஸ்ட்னு அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அது வந்து என்ன பொருள் சாப்பிட்டாலும் சரி, ஆனால் அந்த நெய்க்கடலை வந்து அப்படி 5-6 அப்படி வாயில் போட்டு அப்படியே மெல்ல முறுக்கு நல்லா மென்று அந்த கார சாரத்தெல்லாம் மென்று அப்படி முழுங்கும்போது அந்த நெய்க்கடலை டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு நெய்க்கடலையை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு மலரும் நினைவு. அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இது சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.